நன்றி. ஓகே, மறுபடியும் மீண்டும் நம்ம பகவத்கீதை வகுப்புக்கு செல்றதுக்கு முன்னாடி கிளாஸ்க்கு வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள், நமஸ்காரங்கள். ஓகே, தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கு ஆன்லைன் கிளாஸ் இந்த இந்த வருஷத்துலேயே முதல் ஆன்லைன் வகுப்பு நம்ம ஆரம்பிக்கிறோம் பகவத்கீதா. அதனால எல்லாரும் கிருஷ்ண பக்தியில் முன்னேறன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்டி ஹரிகிருஷ்ண மஹாமத் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பகவத்கீதையை வகுப்பு ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த வருஷம் நம்ம நல்லபடியாக இன்னும் தொடர்ச்சியாக இன்னும் திடமாக கிருஷ்ண பக்தியில் ஈடுபடணும். நாம ஜபம் நல்லா இன்னும் கூடுதலாக சொல்லணும். 4 கோட்பாடுகள் தவறாமல் கடைபிடிக்கணும் அப்படிலாம் சொல்லி இந்த புது வருஷம் நம்மளுக்கு மிக ஒரு சிறந்த ஒரு புது வருஷமாக இருக்க வேண்டும் என்று நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஜெய் ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜி கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கு உள்ள ஸ்லோகத்துக்கு போகலாம். புருஷோத்தம யோகம் அத்தியாயம் 15, 17 ஸ்லோகம் படிக்கிறேன். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனசஷ்டானீந்திரியாணி பிரகிருஷ்டானி கர்ஷதி. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனசஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. யாராவது ஸ்லோகம் படிக்கிறீங்களா? அருணா ட்ரை பண்ணலாம். ஸ்லோகம் யாராவது படிக்கிறீங்களா? மாதாஜி ஸ்லோகோஸ் யார் வேணாலும் படிக்கலாம். அடிகா மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி. கர்ஷதி. ஓகே மாதாஜி. எஸ். ஓகே, மொழிபெயர்ப்பு. இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எனது நித்தியமான அம்சங்கள் ஆவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். இங்கிலீஷ்ல ஸ்னேகா மாதாஜி படிச்சிருங்க மாதாஜி. தேங்க்யூ. ஓகே, நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தைய ஸ்லோகத்துக்கு நம்ம என்ன சொன்னோம், என்ன படிச்சோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓகேங்களா? சென்ற ஸ்லோகத்துல சாப்டர் டெக்ஸ்ட் 6ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நதத் பாஷயதே சூரியோ ந சசங்கோ ந பாவகா யத் கத்வா ந நிவர்த்தந்தி தத் தாம பரம மம. அதாவது என்ன சொல்றாருனாக்கா கிருஷ்ணர், எனது அந்த பரம வாசஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தாலோ ஒளியூட்டப்படுவது இல்லை. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதில்லை. இந்த 15வது அத்தியாயத்துல ஆரம்பத்துல இருந்து பகவான் இந்த ஜட உலகத்துடைய தன்மைகளை பத்தி சொல்றாரு, அதனுடைய குணத்தை பத்தி சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய வாசஸ்தலம், அவருடைய இருப்பிடமான கோலோக பிருந்தாவனத்தை பகவான் சொல்றாரு. அந்த கோலோக பிருந்தாவனம் எந்த ஒரு சூரியனாலோ வெளிச்சத்தினாலோ எந்த ஒரு சந்திரனாலோ எந்த ஒரு மின்சாரத்தாலோ அந்த உலகம் இருக்கிறது இல்லை. பகவானுடைய உலகம் அவருடைய சுயம் சக்தியினாலேயே அந்த உலகம் பிரகாசப்படுத்தப்படுது சொல்லிட்டு போன சொன்னாரு. இப்ப இங்க என்ன சொல்றாருனாக்கா, இந்த இன்ட்ரிகல் டெக்ஸ்ட்ல நம்மள ஜீவாத்மாக்களை பத்தி சொல்றாரு. ஜீவாத்மாக்கள் இங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி அவங்க எதனால மாட்டிக்கிறாங்கன்னு பகவான் சொல்றாரு. கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் நித்தியமான என்னுடைய அம்சங்கள்னு சொல்றாரு. பகவானுடைய அம்சங்கள் நம்பலாம். கட்டுண்ட வாழ்க்கையின் காரணத்தால், இந்த கட்டுண்ட வாழ்க்கையின் காரணத்தால மனம் உட்பட 6 புலன்கள், மனசு சேர்ந்து 6 புலன்கள், அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, பேசுறது, வாய், தொடு உணர்ச்சி, பால் உறுப்பு, இதனால 6 புலன்களால நம்ம இங்க மாட்டிக்கொள்கிறோம், மாட்டிக்கிட்டு சிரமப்படுறோம்னு சொல்றாரு. இப்போ பப்பட்ல சில பிரபுபாதர் நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறாரு. பெரிய பப்பட் கொடுத்திருக்காரு. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு சில பிரபுபாதர்.
அப்ப அவர் அதுல என்னென்ன சொல்றாங்கன்னு நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்த்துட்டு வரணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ண. பிரபுபாட் பக்தி பொருள் கீச்சே. இந்த பதத்தில் ஜீவாத்மாவின் அடையாளம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஜீவாத்மா பரமபுருஷரின் நித்தியமான அம்சமாகும். கட்டுண்ட வாழ்வில் அவன் தனித்தன்மையை ஏற்பதோ பிறகு முக்தி பெற்ற நிலையில் இறைவனுடன் ஒன்றாகி விடுவது அல்ல. இந்த பர்பட்ல வந்து அழகா பிரபுபாத் சொல்றாருங்க, ஜீவாத்மா வந்து எப்பயுமே வந்து பகவானுடைய அம்சம், அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்றாரு. நம்மளாம் வந்து பகவானுடைய அம்சங்கள். நம்ம வந்து தனித்தன்மையை ஏற்பதோ தனித்தன்மை இழப்பதோ கிடையாதுன்னு சொல்றாரு. அதாவது நம்ம வந்து ஆன்மீக லோகத்துல இருந்தாலும் சரி, நம்ம பௌதிக உலோகத்துல இருந்தாலும் சரி, நம்ம வந்து எப்பயுமே வந்து தனித்தன்மையை இறக்கிறது கிடையாது. அதாவது நான் வந்து பகவானுடைய அம்சம்ங்கிற அந்த நிலையை வந்து எப்பயுமே அந்த அந்த பகவானுடைய அம்சம்ங்கிற அந்த நிலை வந்து நம்மளுக்கு மாறுறது கிடையாது. நம்ம வேணா மறந்துடலாம், ஆனா நம்ம வந்து எப்பயுமே வந்து பகவானோட அம்சம் தான் சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாரு. பிறகு முக்தி பெற்ற நிலையில் இறைவனுடன் ஒன்றாகி விடுவதோ அல்லது நித்தியமான அவன் அம்சமே சனாதனா என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நம்மளாம் வந்து சனாதனான்னு சொல்றாங்க. சனாதனா நித்தியமாக நம்ம வந்து அவருடைய அம்சம்னு சொல்லப்படுது. வேத கருத்தின்படி பரமபுருஷ பகவான் எண்ணற்ற ரூபங்களில் தன்னை விடுவித்து விரிவுபடுத்தி தோற்றமளிக்கின்றார். இவற்றின் முதல் நிலை விரிவுகள் விஷ்ணு தத்துவம் என்றும் இரண்டாம் நிலை விரிவுகள் ஜீவ தத்துவம் என்றும் அழைக்கப்படுகின்றன. பகவான் வந்து நிறைய விரிவங்கங்கள் செய்யறாரு. நிறைய விரிவங்கள் செய்யறாரு. அது வந்து ஒன்றாவது வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா விஷ்ணு தத்துவங்களாக பகவான் வந்து பிரிக்கிறாரு. விஷ்ணு தத்துவங்கள்லாம் அவருடைய அவதாரங்கள். பல அவதாரங்கள்லாம் இருக்கு பாருங்க. ராமர், நரசிங்கர், வாமனர், இந்த மாதிரி அவதாரங்கள். அது மட்டும் இல்லாம நீல அவதாரம், குண அவதாரம், இந்த மாதிரி பல வகையா வந்து பகவான் வந்து விரிவங்க செய்யறாரு. அதே போல ஜீவாத்மாக்களும் வந்து பகவானுடைய அம்சங்கள் தான் சொல்றாங்க. ஜீவாத்மாக்களும் நம்மளும் வந்து பகவானுடைய ஒரு விரிவங்கம் தான். எப்படி வந்து நெருப்புலேருந்து வரக்கூடிய அந்த தீப்பொறி வந்து நெருப்புக்கு சொந்தமானதோ அதே போல பகவான் கிட்ட இருந்து வர நம்மளும் அவருக்கு சொந்தமானவங்க தான். இதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து தண்ணி இருக்குனாக்கா அந்த தண்ணியிலேருந்து வரக்கூடிய ஒரு சிறு துளி கூட வந்து அந்த பெரிய தண்ணியோட அந்த ஆத்தோடைய ஒரு பகுதி தான். அதே போல பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு கடல். அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய சிறு அலைகள் கூட நம்ம தான் வந்து சொல்றாங்க. பகவான் வந்து கடலுக்கு ஒப்பிடுறாங்கனாக்கா அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய அலைகளாக நம்மளே ஒப்பிடுறாங்க. நம்மளும் வந்து பகவானுடைய அம்சங்கள் தான். அது கட்டுண்ட வாழ்க்கையில நம்ம இருக்கிறதால நம்ம வந்து மறந்து போய் கிடக்குறோம். நம்ம வந்து பகவானுடைய அம்சம்ங்கிறத நம்ம வந்து மறந்து போய் கிடக்குறோம்னு சொல்றோம். பிறகு வந்து வேறு விதமாக கூறினால் விஷ்ணு தத்துவங்கள் சுய அம்சங்கள் என்றும் ஜீவாத்மாக்கள் பின்ன அம்சங்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. விஷ்ணு தத்துவங்கள் வந்து அவருடைய சுய அம்சங்கள், பகவான்கிட்ட இருந்து வராங்க. அதே போல ஜீவாத்மாக்கள் பின்ன அம்சங்கள்லாம் வந்து நம்மளும் வந்து அவர்கிட்டேருந்து தான் வரோம். அவர்கிட்டேருந்து தான் வந்து நம்ம இருக்கிறோம் பாருங்க, அது குறிப்பிடுறாங்க. அதே போல சொன்ன மாதிரி பகவான் ராமர், நரசிம்ம தேவர், விஷ்ணுமூர்த்தி மற்றும் வைகுண்ட லோகங்களில் விற்றிருக்கும் எண்ணற்ற உருவில் பகவான் தனது சுய விரிவகங்களின் மூலம் தோன்றுகிறார். எண்ணற்ற லோகங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்க, எண்ணற்ற லோகங்கள் இருக்கு ஆன்மீக லோகங்கள்ல. அதே போல பகவான் வந்து அந்த ஒவ்வொரு லோகங்களையும் வந்து ஒவ்வொரு விரிவங்கமாக அவங்க லீலை செய்யறாரு. இப்ப நரசிங்க அவதாரம் இதெல்லாம் வந்து நம்ம இப்பதான் கேள்விப்படுறோம். ஆனாக்கா நரசிங்க அவதாரம், ராமர் அவதாரம், வாமன தேவர் இவங்கெல்லாம் வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு வந்துகிட்டு லீலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து இப்ப படிக்கிற பாருங்க, நரசிம்மர் வந்து இப்பதான் வந்தார் போன இதுல தான் வந்து கிடையாது. அவங்க லீலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நரசிம்ம தேவர்லாம் வந்து ஒவ்வொரு கிரகத்திலயும் ஒவ்வொரு யுகத்திலையும் அந்த கால அமைப்பு படி அவங்களாம் தோன்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களாம் வந்து ஒவ்வொரு வைகுண்ட லோகங்களும் இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. பகவான் எல்லா இடத்துலயும் சொல்லப்படுது பாருங்க. பகவான் தனது சுய விரிவுகளின் மூலம் தோற்றுகிறார். எஸ், ஜீவாத்மாக்கள் எனப்படும் பின்ன விரிவுகள் அவரது நித்தியமான தொண்டர்கள். பின்ன பிரிவுகள்னா அவர்கிட்ட நம்ம வந்து வெளியாகி நம்ம வந்து இங்க இருக்கிறோம் பாருங்க. நம்ம வந்து பகவானுடைய சேவகன்னு சொல்லி அந்த மறைஞ்சு போன அந்த இது இருக்கின்றாங்க. நம்மளும் வந்து அவருடைய நித்தியமான தொண்டர்கள்னு சொல்றாங்க.
பரமபுருஷர் பகவானின் சுய விரிவுகள் ஒவ்வொருவருக்கும் எப்போதும் தனித்தன்மை இருக்கின்றது. எஸ், பகவானுடைய அம்சங்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் எப்பயுமே வந்து சுய விரிவுகள் எப்போதுக்கும் வந்து தனித்தன்மை இருக்கு. ஏன்னா தனித்தன்மை இல்லைன்னா நம்ம வந்து இங்க வந்து நம்ம வாழ முடியாது பாருங்க. தனித்தன்மையை நம்ம பகவான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த சுதந்திரத்தை நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறோம், கரெக்டான வகையில பயன்படுத்துறோமா இல்ல தவறான வகையில பயன்படுத்துறோமான்னு இருக்கு பாருங்க. ஏன்னாக்கா பகவான் வந்து சுதந்திரமானவர். அப்ப பகவான் சுதந்திரமானவர்னால அவருடைய அம்சங்களான நம்ம ஜீவாத்மாக்கள் நம்மளுக்கும் வந்து அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் வந்து நம்மளுக்காக நம்ம வந்து பகவான்கிட்டேந்து நம்ம வந்து நம்ம வந்து பகவானுடைய அம்சம்ங்கிற அந்த இதை மறந்ததுனால நம்ம வாழ்றதுக்காக நம்மளுக்கு பாருங்க ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு அழகான இடம் பூமி கொடுத்து, நம்மளுக்கான வெளிச்சத்தை கொடுத்து, நம்மளுக்கான காற்று நீர் இதெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மள வந்து வச்சிருக்கிறாரு. ரைட்டா இல்லைங்க? அப்ப பகவான் கிட்டே இருந்து வந்தனால நம்ம வந்து பகவான் வந்து நம்மள எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்றாரு பாருங்க. ரைட்டா இல்லைங்களா? நம்ம வந்து பகவான் கிட்டே இருந்து வந்து பிரிஞ்சு வந்ததுனால அவர் வந்து நம்மள எப்பயுமே வந்து வெறுக்கிறது கிடையாது பாருங்க. நம்மளும் வந்து பகவானோட அம்சம் தான் சொல்லிட்டு அவர் வந்து நம்மளுக்கான ஒரு இடத்த கொடுத்து இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லா தொண்டுகளும் நம்ம செய்யறாரு. அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கு பாருங்க, ஒரு தந்தைக்கு தான் வந்து தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன தேவைகள் வேண்டும். அப்ப வந்து பகவான் தான் வந்து நம்மளுடைய தந்தை. அப்ப தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு தந்தைக்கு தெரியும் பாருங்க. இதுதான் வந்து குறிப்பிடுறாரு பாருங்க. எல்லா ஜீவாத்மாக்களும் வந்து பகவான் வந்து தெரியும். தனித்தனியா எல்லா ஜீவாத்மாக்களையும் வந்து பகவானுக்கு தெரியும். இப்ப பல கோடி ஆத்மாக்கள் இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். ஆன்மீக லோகத்துல எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் இருக்கிறாங்க. அதே போல பௌதிக நம்ம மெட்டீரியல் வேர்ல்ட்ல வந்து அதுல பாதி தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த பாதியை வந்து பல பிரம்மாண்டங்கள் இருக்கு பாருங்க. ரைட்டா இல்லைங்களா? பல கேலக்சிஸ் இருக்கு. அப்ப இந்த ஒவ்வொரு கேலக்சியிலும் பல லட்ச ஜீவாத்மாக்கள் வாழ்றாங்க. அந்த மாதிரி எல்லா ஜீவாத்மாவையும் வந்து பகவானுக்கு தெரியும். அதனாலதான் வந்து அவர் கடவுளாக இருக்கிறார். ரைட்டா இல்லைங்களா? இப்ப தொடர்ச்சியாக சில அப்புறப்பா சொல்றாரு, அது போல பின்ன விரிவுகளான ஜீவாத்மாக்களும் தங்களுக்கென்று தனித்தன்மை உடையவர்களாக இருக்கின்றனர். நம்மளுக்கு தனித்தன்மை இருக்குன்னு சொல்றாரு. தனித்தன்மையான என்ன அர்த்தம்? நம்மள வந்து சுயமாக யோசிக்க முடியும், சுயமாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தை குறிப்பிடுறாரு. பரமபுருஷரின் அம்சங்கள் என்பதால் ஜீவாத்மாக்கள் அவரின் குணங்களிலும் பங்குடையவர்களாக உள்ளனர். நம்ம வந்து பரமபுருஷ அம்சமா இருக்கிறனால பகவான் கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ், அதாவது குணங்கள் கூட நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. ரைட்டா நீங்க? பகவானுக்கு வந்து பகவான் வந்து கோலோக என்னது இந்த விருந்தாவனத்தினுடைய இந்த மலை தூக்குனாரு பாத்தீங்களா? அவ்வளவு வெயிட்டான அந்த மலை, அதையே வந்து அவரால் தூக்க முடியும். அதே போல நம்மளால தூக்க முடியும். நம்ம வந்து சின்ன ஒரு பொருளால் நம்ம வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மளால தூக்க முடியும் பாருங்க. அதே போலதான் பகவான் வந்து அழகானவர். அப்ப அவருடைய தன்மை வந்து நம்ம கிட்டே இருக்கு பாருங்க. நம்மளாம் சில அழகாக இருப்போம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பாருங்க. அதே போல பகவானுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மைகளும் வந்து நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லப்படுது. அதனாலதான் வந்து சொல்றாரு, அவருடைய அம்சமான இருக்கிறதால நம்மளுக்கும் வந்து பகவானுடைய தன்மைகள் இருக்கு அப்படின்னு சில அப்புறம் இந்த இடத்துல விளக்குறாரு. ஜீவாத்மாக்கள் அவரின் குணங்களிலும் பங்கு உடையவர்களாக உள்ளனர். எஸ், மது சொன்ன மாதிரி அத்தகு குணங்களில் சுதந்திரமும் ஒன்று. ஏன்னாக்கா மது சொன்ன மாதிரி பகவான் வந்து சுதந்திரமானவர்களாக இருக்கனால நம்மளுக்கும் சில சுதந்திரத்தை பகவான் கொடுத்திருக்கிறாரு. அதனால பகவான் வந்து நம்மளுடைய சுதந்திரத்தை தலையிடுறது கிடையாது. நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க, பிரபுலாம் காசுலாம் கொடுத்திருப்பாங்க. பகவான் வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த சுதந்திரம் வந்து அவரு தலையிடுறது கிடையாது. ஏன்னாக்கா நம்ம அனுபவிக்கணும் வந்ததுனால சரி நீ அனுபவி. அதே மாதிரி சொன்ன மாதிரி நம்மளுக்கான இந்த உலகம், காற்று, நெருப்பு இதெல்லாம் கொடுத்து சரி நீ அனுபவி. நீ 84 லட்சம் வகையான உடல்களை கடந்து பிறப்பு இறப்பு முதுமை நோய் கடந்து எப்போ உனக்கு ஒரு சாது குருவோட கருணை கிடைச்சி அவருடைய கருணையினால நீ வந்து ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரையோ அப்பதான் நீ வர முடியும் என்னுடைய லோகத்துக்கு. இந்த மாதிரியான விஷயங்களும் பகவான் செஞ்சிருக்கிறாரு பாருங்க. நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இங்கேயும் வந்து பந்தப்படுத்தி வைக்காம
நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆன்மீக லோகத்துக்கு போறதுக்கான வழியும் பகவான் வந்து ஏற்படுத்தி செஞ்சிருக்கிறாரு பாருங்க. ரைட்டா நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த கொடுத்து பகவானு நம்ம இங்க மாட்டிக்காம இருக்கிறதுக்காக ஆச்சாரியர்கள் அனுப்புறாரு. ஆச்சாரியர்கள் அனுப்பி பகவானே இறங்கி வராரு நம்மளை காப்பாத்துறதுக்காக. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்காக கிருஷ்ணர் செய்யறாரு. அதனாலதான் பகவான் வந்து ரொம்ப ரொம்ப கருணையானவர்னு வேதங்கள்லாம் கூறுது, சாஸ்திரங்கள்லாம் கூறுது பாருங்க. அத்தகு குணங்களின் சுதந்திரமும் தனிப்பட்ட ஆத்மா என்ற விதத்தில் ஒவ்வொரு உயிர்வாளியும் தனக்கென்று தனித்தன்மையையும் சிறிதளவு சுதந்திரத்தையும் பெற்றுள்ளனர். எஸ், இந்த சுதந்திரத்தை தவறாக உபயோகிப்பதால் ஒருவன் கட்டுண்ட ஆத்மாவாக ஆகிறான். நம்ம எப்ப அந்த சுதந்திரத்தை தவறாக உபயோகம் படுத்துறோமோ, சில அப்புறப்பா சொல்றாரு பாருங்க, அப்பதான் நம்ம வந்து கட்டுண்ட ஆத்மாவாக மாறுகின்றோம். கட்டுண்ட ஆத்மாவாக மாறி நம்ம வந்து இந்த உலகத்துல பந்தப்பட்டு இங்க வாழ்றோம். இதே சுதந்திரத்தை சரியாக உபயோகிப்பதால் ஒருவன் எப்போதும் முக்தி பெற்ற நிலையில் உள்ளான். எப்போ வந்து நம்ம இந்த சுதந்திரத்தை கரெக்டாக பயன்படுத்துறோமோ, நம்ம வந்து ஆன்மீக நிலையிலேயே இருக்கின்றோம். அதாவது ஆன்மீக லோகத்திலே இருந்து நம்ம வந்து அவருக்கு தொடர்ந்து சேவைகள் செய்யறோம். ரைட்டா நீங்க அப்ப இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுடைய கர்ம வினைப்படி நம்ம வந்து இந்த உலகத்துல இருந்து மாட்டிக்கிட்டோம் பாருங்க. அப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் நம்ம முயற்சி பண்ணி கிருஷ்ண பக்தி முயற்சி பண்ணி நம்ம வந்து பகவானை சென்று அடைய முயற்சி செய்யும். எனக்கு இதை விட்டுட்டோம்னா, இந்த லைஃப் டைமை விட்டுட்டோம்னா அடுத்து வந்து எப்போ நம்மளுக்கு இந்த லைஃப் டைம் இந்த கிருஷ்ண பக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கிடையாது பாருங்க. அதனால எப்பயுமே வந்து நம்ம வந்து இந்த பிரிவிலே நம்ம வந்து பகவானை சென்று அடையணும் அப்படி சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணணும். ரைட்டா நீங்க இந்த லைஃப் டைம்ல வந்து விட்டுறக்கூடாது. என்னதான் பல வேலைகள் பல இதுகள் நம்ம செஞ்சாலும் நம்ம வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா முயற்சி செய்யறது தான் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு நம்மள கை கொடுக்கும். இந்த இந்த கிருஷ்ண பக்தியில நம்மளுக்கு முயற்சி தான் வந்து எல்லாமே. முயற்சி விட்டுட்டோம்னா நம்ம வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. ரைட்டா நீங்க அப்போ வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து கிருஷ்ண பக்தி முயற்சி செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். இந்த சுதந்திரத்தை தவறாக இதே சுதந்திரத்தை சரியாக உபயோகித்தால் ஒருவன் முக்தி பெற்ற நிலையில் உள்ளான். எஸ், இரண்டு நிலைகளிலும் அவன் பரமபுருஷரை போன்ற தன்மையில் நித்தியமானவன். நம்ம வந்து எப்பயுமே நித்தியமானவர்கள். அதாவது ஆத்மா என்ற முறையில வந்து நம்ம எப்பயுமே வந்து நித்தியமானவர்கள். நம்மளுக்கு வந்து அழிவே கிடையாதுன்னு சொல்றாங்க. ரைட்டா நீங்க நம்ம வந்து ஏற்கனவே 2ஆம் அத்தியாயத்தில் நம்ம படிச்சிருக்கோம். ஆத்மா வந்து எப்பயுமே நித்தியமானது. அந்த ஆத்மாவை வந்து எப்பயுமே அழிக்க முடியாது. ஆத்மாக்கு இறப்பு இல்லை, உடலுக்கு மட்டும்தான் இறப்பு இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதனால இங்க வந்து எப்பயுமே தன்மையை நித்தியமானவன் சொல்லப்படுது. முக்தி பெற்ற நிலையில் அவன் ஜட வாழ்விலிருந்து விடுபட்டு இறைவனுடைய தெய்வீக தொண்டில் ஈடுபட்டுள்ளான். முக்தி பெற்ற நிலையில வந்து நம்மளுக்கு வந்து சேவை இருக்குன்னு சொல்றாரு. முக்தி பெற்ற நிலையிலும் அவன் பரமபுருஷரின் போன்ற தன்மையில் நித்தியமான முக்தி பெற்ற நிலையில் உள்ளான். எஸ், தன்மை நித்தியமான. முக்தி பெற்றும் கூட நம்ம வந்து இப்ப சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்க. முக்தி பெற்றுட்டா நம்ம வந்து அங்க ஒண்ணு செய்ய தேவையில்லை, முக்தி பெற்றுட்டா அங்க வந்து எல்லாமே ஐக்கியமாயிரும் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து எப்ப முக்தி அடைஞ்சாலும் இங்க நம்ம சேவை செய்யற மாதிரியே அங்க வந்து முக்தி பெற்ற நிலையில நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னாக்கா ஜீவாத்மாவோட தன்மை வந்து எப்பயுமே சேவை செய்யறது. ரைட்டா நீங்க ஜீவேர சுரபோக நித்திய கிருஷ்ணதாசன். அதாவது பகவானுக்கு வந்து நம்ம எப்பயுமே சேவை செய்யக்கூடிய தன்மை உடைய பாருங்க. அப்ப முக்தி பெற்ற நிலையிலும் வந்து நம்மளுடைய சேவை தொடருது. அதனால நம்மளுடைய அந்த பக்தி என்ற விதை வந்து அது வந்து குரு மூலியமாக நம்மளுக்கு கிடைச்சி நம்ம வந்து ஆன்மீக லோகம் சென்ற கூட அந்த ஆன்மீக லோகத்துல வந்து அந்த செடி வளர்ந்து இன்னும் பெருசாகுதுன்னு சாஸ்திரங்கள் கொடுக்கப்படுது. நம்மளுக்கு இந்த கிருஷ்ண பக்தி என்ற விதை கிடைச்சிருக்கு பாருங்க, குரு மூலியமாக தீட்சை கொடுக்கும்போது. அப்ப வந்து அந்த விஷயம் வந்து நம்மள ஆன்மீக லோகத்துக்கு கூட்டிட்டு போகுது பாருங்க. அந்த விதை என்ற கிருஷ்ண பக்தி என்ற விதை என்ற அந்த ஒரு விஷயம் வந்து நம்மள ஆன்மீக லோகத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க வந்து சும்மா இருக்கிறது கிடையாது. அங்க வந்து அப்பதான் அந்த மரம் வந்து வளருது இன்னும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அங்கதான் வந்து நம்ம இன்னும் சேவை செய்ய ஆரம்பிக்கிறோம். இன்னும் வந்து பகவானுக்கு நெருக்கமான சேவைகள் செய்யறோம். நேரடியாக பகவானை பார்க்கிறோம், நேரடியாக பகவான் கிட்ட பேசுறோம். இதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள் சொல்லிட்டு பாருங்க.
வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள். ஓகேங்களா? இறைவனுடைய தெய்வீக தொண்டில் ஈடுபட்டுள்ளான். கட்டுண்ட வாழ்வில் அவன் ஜட இயற்கையின் குணங்களினால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு இறைவனுடைய திவ்யமான அன்பு தொண்டினை மறைக்கின்றான். கட்டுண்ட வாழ்க்கையில வந்து நம்ம ஜட இயற்கை குணங்களால ஆதிக்கம் செலுத்தப்படுறோம். ஜட இயற்கை குணங்கள்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க. சத்துவ குணம், ரஜ குணம், தமோ குணம், இந்த மாதிரியான குணங்களால நம்ம வந்து ஆதிக்கம் செலுத்தப்படுறோம். ஆதிக்கம் செலுத்தப்படுறோம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இந்த குணங்களால நம்ம மாட்டிக்கிறோம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் பாருங்க. இந்த முக்குணங்களால் நம்ம மாட்டிக்கின்றோம், மாட்டிக்கொள்கிறோம். சில சமயம் சரியா இருப்போம், சில சமயம் வந்து ஏதாச்சும் ஆயிரும், சில சமயம் வந்து சோம்பேறிகளாக இருப்போம். இந்த மாதிரியான குணங்கள் இதான் வந்து நம்மளுக்கு குணங்களாக இருக்கு பாருங்க. அப்ப இந்த மாதிரி குணங்களால நம்ம மாட்டிக்கிட்டு இறைவனுடைய தொண்டை நம்ம வந்து மறக்கிறோம். கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது நம்ம வந்து மறந்து போகிறோம். அந்த மாதிரி மறந்து போறதுனால நம்ம வந்து எப்பயுமே வந்து ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் பாருங்க, ஜீவாத்மா வந்து மயக்கத்திலே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சில கிருஷ்ணர் வந்து சொல்லியிருப்பாரு, ஜீவாத்மா வந்து மயக்கத்தில் இருக்கின்றான். என்ன மயக்கம்? இந்த முக்குணங்களால தான் யாரு, தான் வந்து பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவன் என்கின்ற அந்த விஷயத்தை மறந்து மயக்கத்திலே இருக்கின்றான்னு சொல்லியிருப்பார். விளைவு, இந்த ஜட உலகில் தனது வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள அவன் மிகவும் கடினமாக சிரமப்பட வேண்டியுள்ளது சொல்லியிருக்காரு சில பொறுப்பாக. நம்ம பகவான மறந்து அவருடைய சேவை மறந்ததுனால இந்த உலகத்துல வந்து ஜட வாழ்க்கையை தக்க வைக்க, அதாவது இந்த நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ வேண்டியதாக இருக்கு. அதுக்காக கடினமாக சிரமப்பட வேண்டியுள்ளதுன்னு சொல்றாரு. அதுக்காக இப்ப நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ரொம்ப கடினமாக எல்லாத்தையும் செய்யணும். ரெட்டாலிங்க கடினமாக நம்ம சிரமப்பட உள்ளதுன்னு சொல்றாரு. ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா சில அப்புறப்பாதர் கூட சொல்லுவாரு, இந்த வாழ்க்கை வந்து திஸ் ஹியூமன் பீயிங்ஸ் லைஃப் வந்து ஒன்லி ஃபார் கிருஷ்ண பக்தி. ரிட்டர்னிங் சில அப்புறப்பாதருடைய லெக்சர்ல கேட்டிருப்பீங்க, நாட் ஃபார் பில்ட் ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங். அதாவது வான உயர்ந்த கட்டடத்தை கட்டுறதுக்கான வாழ்க்கை இந்த வாழ்க்கை கிடையாது. ரைட்டாலிங்க இப்ப வந்து நம்ம உலகத்துல அதான் நடந்துட்டு இருக்கேன், உயரமான கட்டிடம் கட்டுறது, அந்த மாதிரி பில்டிங், பெரிய பெரிய பில்டிங் கட்டி நிறைய பிசினஸ் செஞ்சு நிறைய காசு பணம் சம்பாதிச்சு இப்படியே நம்ம வந்து டெக்னாலஜியில முன்னேறி போய்க்கு இருக்கணும் அப்படின்னு தான் போய்க்கு இருக்கு தவிர கடவுள்கிட்ட நம்ம போய் சேரணும் அப்படிங்கிற அந்த நோக்கமே காணாம போயிருச்சு. எனக்கு கலியுக மக்களுடைய அந்த நோக்கம் வந்து இப்படி போயிருச்சு. அதனால சில பொறுப்பா சொல்லுவாரு, இந்த வாழ்க்கை வந்து கிருஷ்ண பக்திக்காக வாழணும், கிருஷ்ணருக்காக வாழணும், இந்த கிருஷ்ண பக்தியில முன்னேறதுக்காக நம்ம வந்து செலவு விடணும்னு சொல்லிட்டு சில அப்புறப்பா சொல்லுவாரு. நாட் ஃபார் பில்ட் ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங். அந்த லெக்சர் கேட்டிருப்பீங்களா? ரைட்டாடிங்களா? அதுதான் நம்ம வந்து இங்க சிரமப்பட்டு வாழணும்னு சொல்றாரு. மனிதர்கள், பூனைகள் மற்றும் நாய்கள் மட்டுமல்ல, ஜட உலகின் மிக பெரிய அதிகாரிகளான பிரம்மா, சிவபெருமான், ஏன் விஷ்ணு உட்பட எல்லா உயிர்வாளிகளும் பரமபுருஷர் பகவானின் அம்சங்களே. எஸ், எல்லாரும் வந்து பகவானுடைய அம்சங்கள்னு சொல்றாரு. பிரம்மதேவர், சிவபெருமான், விஷ்ணு எல்லாமே வந்து பகவான் கிருஷ்ணருடைய அம்சங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் அனைவரும் நித்தியமானவர்கள், தற்காலிகமான தோற்றங்கள் அல்ல. அவங்களாம் வந்து எப்பயுமே நித்தியமானவர்கள். கர்ஷதி, சிரமப்படுதல் அல்லது கடினமாக உழைத்தல் எனும் சொல் மிகவும் முக்கியமானது. இரும்பு சங்கிலிகளால் விலங்கிடப்பட்டிருப்பது போன்று கட்டுண்ட ஆத்மா பிணைக்கப்பட்டுள்ளான். அகங்காரத்தினால் பந்தப்பட்டுள்ள அவனை இந்த ஜட வாழ்வில் இயங்க செய்யும் முக்கிய வஸ்து மனமே. பாருங்க, அழகா சொல்லியிருக்கிறாரு பாருங்க சில பிரபாத். இரும்பு சங்கிலியினால விலங்கிடப்பட்டிருப்பது போன்று, அதாவது விலங்கிடப்பட்டிருப்பதா நம்ம வந்து இரும்பு சங்கிலியால நம்மள கட்டிட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம வந்து இரும்பு சங்கிலியால போட்டு கட்டிட்டு, இரும்பு சங்கிலியால நம்மள கட்டிட்டாங்க. அதே மாதிரி அந்த இரும்பு சங்கிலியால ஆத்மா வந்து பிணைக்கப்பட்டிருக்கு, நம்மள வந்து இதுல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அகங்காரத்தினால், அகங்காரம், நான் தான் எல்லாமே,
இங்க வந்து நான் வச்சுதான் சட்டம், நான் தான் இதுக்கு உரிமையாளன், இது வந்து என்னுடையது, அந்த அந்த மனப்பான்மைனால அகங்காரம் சொல்றாங்க பாருங்க. அந்த அதனால பந்தப்பட்டுள்ள அவனை இந்த ஜட வாழ்வில் இயங்க செய்ய முக்கிய வஸ்து மனமே. நம்ம வந்து இங்க மறுபடியும் மறுபடியும் நம்மள இங்க பிறக்க வைக்கிறது, நம்மள இங்க மாட்ட வைக்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய மனசுதான். மனசோடைய பேச்சை வந்து நம்ம கேட்டுதான் நம்ம வந்து இங்க எல்லாமே செய்யறோம்னு சொல்லப்படுது பாருங்க. மனம் சத்துவ குணத்தில் இருக்கும் போது அவனது செயல்கள் நல்லவையாக உள்ளன. மனம் ரஜோகுணத்தில் இருக்கும் போது அவனது செயல்கள் தொல்லை கொடுப்பவையாக உள்ளன. பாருங்க, அழகா சொல்லியிருக்காரு. மனம் வந்துதான் நம்மளுக்கு வந்து மாற்றத்தை உண்டு பண்ணுது பாருங்க. அதனாலதான் வந்து சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சில அப்புறப்பாது நம்மளுக்கு சொல்லிடுறாரு பாருங்க. எனக்கு சாண்டிங் பண்ணும் போதுதான் நம்மளுடைய மனம் வந்து தெளிவடையும். தெளிவடைஞ்சி நம்ம வந்து ஒரு சிந்தனையில வரும், அதாவது கிருஷ்ணர் என்ற அந்த சிந்தனையில வரும். மனம் சரியா இருந்துச்சுனாக்கா எல்லாமே சரியாயிடும். ஏன்னா மனதாலதான் வந்து பல குழப்படிகள் நடக்குது. இங்க தெளிவாக சொல்றாரு. மனம் சரியாக, மனம் வந்து சத்துவ குணத்தில் இருந்தா நல்ல காரியங்கள் செய்வோம்னு சொல்றாரு. அதே மனம் ரஜகுணத்தில் இருக்கும்போது அவனுடைய செயல்கள் தொல்லை கொடுப்பதாக இருக்கு. அதே மனம் தமோ குணத்தில் இருக்கும் போதோ அவன் கீழ்நிலை உயிரினங்களுக்கு பிரயாணம் செய்கின்றான். அதாவது மனம் வந்து தமோ குணத்தில் இருக்கும் போது நம்ம வந்து தேவையில்லாத வேலைகளை செஞ்சு நம்ம வந்து அடுத்த பிரிவி, அதாவது கீழ்த்தரமான பிரிவுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இறந்த பிறகுன்னு சொல்றாரு. அவன் கீழ்நிலை உயிரினங்களுக்கு பிரயாணம் செய்கின்றான். அவ்வாறு இருப்பினும் மனதாலும் புலன்களாலும் ஆன ஜட உடலினால் மறைக்கப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மா முக்தி பெறும் போது அவனது ஜட உடல் அழிவுற்று ஆன்மீக உடல் அதன் தனிப்பட்ட தகுதிகளுடன் தோன்றுகின்றது என்பது இப்பதத்திலிருந்து தெளிவாகிறது. எப்ப வந்து இந்த மனதாலும் புலன்களாலும் ஜட உடலை மறைக்கப்பட்டுள்ளதோ, மனதாலும் புலன்களாலும் ஆன இந்த ஜட உடலினால் மறைக்கப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மா முக்தி பெறும்போது, எப்போ வந்து நம்ம வந்து முக்தி பெறுறோமோ, அதாவது ஆன்மீக லோகத்துக்கு போறோமோ, இந்த ஜட உடலும் சூட்சும சரீரத்தை விட்டு நம்ம ஆன்மீக லோகத்துக்கு போறோமோ, ஆன்மீக உடல் அதன் தனிப்பட்ட தகுதிகளோடு தோன்றுகின்றது. அப்பதான் வந்து நம்ம வந்து உண்மையான நம்ம வந்து அங்க பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த தன்மை நம்ம வந்து பெறறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் வந்து நம்மளுடைய அந்த ஆன்மீக உடல் நம்மளுக்கு கிடைக்கப்படுது. இப்போ நம்ம வந்து இந்த பௌதிக உடலை நம்ம இங்க விட்ட பிறகு, ஏன்னாக்கா இந்த பௌதிக உலகத்தை நம்ம இங்க விட்டாதான், பௌதிக உடலை நம்ம இங்க விட்டாதான் நம்ம வந்து ஆன்மீக உலகத்துக்கு செல்ல முடியும். ரைட்டாடிங்க? அப்ப இந்த உடல் நம்ம வந்து அங்க செல்ல முடியாது. ஆனா சில ஆச்சாரியர்கள், சில கோட்பாடுகளை வந்து, சில சாஸ்திரங்கள் வந்து இந்த உடலழகையே ஆன்மீக லோகத்துக்கு போனவங்களோட சரித்திரமா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஆட்க வாழ்ந்திருக்கிறாங்க. பக்தர்கள் அந்த மாதிரி வாழ்ந்து இந்த சரீரத்தோடய ஆன்மீக லோகம் போனவங்களாங்க இருக்கிறாங்க. ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுது, என்னதுனாக்கா, மத்யாந்தி நாயன் ஸ்ருதி, மத்யந்த நாயன் ஸ்ருதியில் பின்வரும் தகவல் காணப்படுகிறது. அதாவது ஷவாயிஷ் பிரம்மனிஷ்டஹ இதம் ஷரீரம் மர்த்தியம் அதிஸ்ருச்ச பிரம்மாபி சம்பத்யா பிரம்மண பஷ்யதிஹி பிரம்மணா ஸ்ருணோதி பிரம்மணைவ வேத சர்வம் அனுபவதிஹி. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இங்கு கூறப்பட்டுள்ளது என்னவெனில், உயிர்வாளி இந்த பௌதிக பந்தத்தினை கைவிட்டு ஆன்மீக உலகில் நுழையும் போது அவன் தனது ஆன்மீக உடலை மீண்டும் பெறுகின்றான். இந்த பௌதிக உலகத்தை விட்டு நம்ம போகும்போது மீண்டும் நம்மளுடைய ஆன்மீக உடலை நம்ம எடுத்துக்கிறோம் சொல்றாரு பாருங்க. ஏன்னாக்கா நம்ம எப்ப வந்து இந்த உலகத்துல நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி நம்ம பண்ண கிருஷ்ண பக்தி நம்ம மேற்கொண்டு நம்ம செய்ய எப்ப நம்ம தேர்ச்சி பெற்று வருமோ, நம்ம வந்து நம்மளுக்கான உடல் ஆன்மீக உலகத்துல வந்து ரெடியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த உடலை விட்ட பிறகு டைரக்டா நம்ம வந்து ஆன்மீக லோகத்தை சென்ற பிறகு நம்மளுக்கான அந்த உடல் கிடைக்கப்படுது, மீண்டும் பெறுகின்றான்னு சொல்றாரு. மேலும் அவன் தனது ஆன்மீக உடலில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை நேருக்கு நேர் காண முடியும். நம்ம அந்த உடலை பெற்ற பிறகு
அங்க டேரக்டா நம்ம வந்து கிருஷ்ணரை பார்க்க முடியும்னு சொல்றாங்க பாருங்க. இப்ப நம்ம இங்க வந்து பகவான் வந்து அர்ச்சா மூர்த்தியாக நம்ம பார்க்கறோம். நம்ம வந்து விக்கிரகமாக பார்க்கிறோம், போட்டோவாக நம்ம பார்க்கிறோம், ஜெகநாதர் கட்டை ரூபமாக நம்ம பார்க்கிறோம் பாருங்க பகவான். ஆனாக்கா பகவான் தான், சுயம் பகவான் தான். ஆனா ஆன்மீக லோகம் சென்ற பிறகு நம்ம டேரக்டா கிருஷ்ணரோட தோற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். எப்படி நம்ம பகவான் இந்த போட்டோல பார்க்கறோமோ அதே மாதிரி பகவான் நேரடியாக நம்ம முன்னுக்கு இருப்பாரு பாருங்க. நம்ம வந்து நேரடியாக நம்ம காண முடியும்னு சொல்றாரு. நேருக்கு நேராக அவரிடம் பேசவும் முடியும். நேரடியாக நம்ம அவரிடம் பேச முடியும். அவரிடம் வந்து அறிவுரைகளை கேட்கவும் முடியும். கேட்டு அவரை உள்ளபடியே புரிந்து கொள்ளவும் அவனால் முடியும். பகவானை பார்க்க முடியும், பகவான் கிட்ட இருந்து பேச முடியும், அவரோட சொல்றது கேட்க முடியும், அவரை புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்றாரு பாருங்க. ஸ்மிருதியிலிருந்து இதனை புரிந்து கொள்ள முடியும். அதாவது வசந்தியத்திர புருஷா சர்வே வைகுண்ட மூர்த்தையா. ஆன்மீக உலகங்களில் வாழும் ஒவ்வொருவரும் புருஷோத்தமரான முழுமுதல் கடவுளை போன்ற உடல்களில் வாழ்கின்றனர். உடல் அமைப்பை பொறுத்தவரை அம்சங்களான ஜீவாத்மாக்களும் விஷ்ணுமூர்த்தியின் விரிவுகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. எஸ், ஆன்மீக லோகம் வைகுண்ட லோகங்களை வந்து நம்மளுக்கு வந்து பகவான் மாதிரியான தோற்றங்கள் நம்மளுக்கு கிடைச்சிடும். எப்படி வந்து பகவான் விஷ்ணு இருக்கிறாரோ அதே மாதிரியான உடல் அமைப்பு வந்து நமக்கு கிடைக்கப்படும். நம்ம சில போட்டோங்களாம் நம்ம பார்த்துருப்போம் பாருங்க. பகவான் வந்து வைகுண்டத்துல உட்காந்துருப்பாரு, அவர் சுத்தி நிறைய விஷ்ணு ரூபங்கள்லாம் இருப்பாங்க பாருங்க. அது யாருனாக்கா ஜீவாத்மாக்கள், ஆன்மீக லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள். பகவான் எப்படி இருக்கிறாரோ அதே ரூபமாக எல்லா ஜீவாத்மாக்களும் இருப்பாங்க. விஷ்ணுமூர்த்தியாகவே இருப்பாங்கன்னு கூறப்படுது பாருங்க. புருஷத்துவம் ஒழுங்கு கடவுள் கருணையால் அம்சங்களான ஜீவாத்மாக்கள் விஷ்ணுமூர்த்தியின் விரிவுகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. எஸ், வேறு விதமாக கூறினால் புருஷோத்தமரான முழுமுதல் கடவுளின் கருணையால் முக்தியின் போது உயிர்வாழி ஆன்மீக உடலை பெறுகின்றான். முக்தி பெற்ற பிறகு நம்ம வந்து ஆன்மீக உடல் நமக்கு டைரக்டா கிடைக்கப்படுதுன்னு சொல்றாரு பாருங்க. மமை வாம்ஷா பரமபுருஷின் அம்சங்கள், நம்மள வந்து பகவானுடைய அம்சங்கள்னு சொல்றாரு. என்னும் சொற்கள் மிக மிக முக்கியமானவை. பரமபுருஷின் அம்சங்கள் உடைந்து போன ஜட பொருளின் பகுதிகளை போன்றவை அல்ல. தெளிவா சொல்றாரு சில பிரபாதர். என்ன சொல்றாருனாக்கா, ஜீவாத்மா வந்து நம்மள வந்து அம்சங்கள், பகவானுடைய அம்சங்கள். பரமபுருஷனின் அம்சங்கள் உடைந்து போன ஜட பொருள்களின் பகுதிகள் போன்றவை அல்ல. நம்மளா வந்து உடைஞ்சு போன பொருள்கள் கிடையாதுன்னு சொல்றாரு. ஆத்மாவை துண்டுகளாக வெட்ட முடியாது என்பதை நாம் ஏற்கனவே 2ஆம் அத்தியாயத்தில் புரிந்து கொண்டோம். இந்த நுண்ணிய பகுதியை ஜட ரீதியில் உணர முடியாது. துண்டுகளாக வெட்டப்பட்டு மீண்டும் ஒன்றாக சேர்க்கப்படும் ஜட பொருளை போன்றதல்ல ஆத்மா. நம்ம மெட்டீரியல் திங்ஸ் போல நம்ம வந்து ஒரு பொருளை உடைஞ்சிருச்சுன்னா அது திரும்பி ஒட்டுறோம் பாருங்க. அந்த மாதிரி கிடையாது ஆத்மா தன்மையை பத்தி வளர்க்கிறாரு பாருங்க. அத்தகைய கருத்து இங்கு பொருந்தாது. ஏனெனில் சனாதனான நித்தியமானவன் எனும் சமஸ்கிருத சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. நம்ம வந்து எப்பயுமே வந்து சனாதன நித்தியமானவன்னு சொல்றாரு. நுண்ணிய பகுதியும் நித்தியமானதே. அதாவது 2ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட உடலிலும் பரமபுருஷரின் நுண்ணிய பகுதி உள்ளது. தேஹினோ அஸ்மி யதாதேஹி என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த நுண்ணிய பகுதி பௌதிக பந்தத்தில் இருந்து முக்தி பெறும்போது ஆன்மீக வானிலுள்ள ஆன்மீக கிரகத்தில் தனது சுய ஆன்மீக உடலை மீண்டு பெற்று பரமபுருஷரின் உறவை அனுபவிக்கின்றான். அதாவது நுண்ணிய பகுதியில வந்து யாரு நம்மள சொல்றாங்க, நம்ம வந்து நுண்ணியமான ஜீவாத்மாக்கள். நம்ம வந்து எந்த ஒரு பொருளை நம்ம வந்து இப்ப 2ஆம் அத்தியாயத்துல ஏற்கனவே படிச்சிருப்போம் பாருங்க. ஜீவாத்மா வந்து இந்த பௌதிக பொருளை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. நெருப்பால எரிக்க முடியாது, தண்ணியால உலர்த்த முடியாது, கத்தியால வெட்ட முடியாது. ஜீவாத்மாவோட சைஸும் சொல்லியிருப்பாங்க. ஜீவாத்மாவோட சைஸ் வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் பாருங்க. நம்மளோட முடியில முன்னுக்கு பகுதியில 10,000 வாட்டி வெட்டணும். பாத்துங்க, முடியோட முன்னுக்கு பகுதியில 10,000 வாட்டி வெட்டினா அந்த 10,000 வாட்டியில எவ்வளவு சின்னதா இருக்குமோ அந்த அளவுதான் வந்து ஜீவாத்மாவோட அளவு. நம்மளால பார்க்க முடியாது. அந்த டெலஸ்கோப் வச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது பாருங்க. அந்த மாதிரி ஜீவாத்மா வந்து பகவானுடைய நித்தியமான அம்சமாக கருதப்படுது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. தேஹினோ அஸ்மின் யதா தேஹி.
கௌமாரம் எவ்வளவு ஜரா ததா தேகந்திர பிராப்தி திரசத்திரன் முஷ்யதின்னு சொல்றாரு பாருங்க. அந்த நுண்ணிய பகுதி பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெறும்போது, பௌதிகத்திலிருந்து முக்தி பெறும்போது அந்த ஜீவாத்மா ஆன்மீக வானில் உள்ள ஆன்மீக கிரகத்தில் தனது சுய ஆன்மீக உடலை மீண்டும் பெற்று பரம புருஷன் உறவை அனுபவிக்கின்றான். எஸ், முதல் சொன்ன மாதிரி தான். எப்ப நம்ம வந்து பௌதிக உலகத்திலேருந்து நம்ம முக்தி பெறுறோமோ அப்ப ஆன்மீக உலகத்துல வந்து நம்ம அங்க பகவானுக்கு நிச்சயமாக சேவை செய்ய போகிறோம்னு சொல்றாரு. இருப்பினும் இங்கு புரிந்து கொள்ளப்படுவது என்னவெனில், தங்கத்தின் அம்சங்களும் தங்கமாக இருப்பது போல பகவானின் நுண்ணிய அம்சங்களான உயிர்வாளிகளும் தன்மையில் அவரை போன்றவர்களே. எப்படி வந்து ஒரு தங்கத்தினுடைய அம்சம், அதோட தங்கத்தோட தூள் இருக்குல்ல, அந்த தூளும் தங்கம் தானே. அதே போலதான் பகவானுடைய அம்சங்களான நம்மளும் வந்து பகவானுடைய அம்சங்கள் தான். என்ன, நம்மள இருந்து பகவான்கிட்ட இருந்து வெளியாகி இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த உலகத்துல பந்தப்பட்டு பகவானை மறந்து போன நிலையில இருக்கிறோம். ஆனா பகவான் வந்து எப்பயுமே நம்மள வந்து வெறுக்கிறது கிடையாது. இதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பகவான் இதை ஏற்கனவே சொல்லியிருப்பாரு பாருங்க, எனக்கு நண்பனோ எதிரியோ யாரும் கிடையாது. பகவானுக்கு வந்து நண்பனும் கிடையாது, நண்பனும் எதிரியோ யாருமே இல்லை. பகவானுக்கு வந்து எல்லாமே சமம் தான். அப்ப யாரு பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சு பகவானை ஏத்துக்கிறாங்களோ அவரை வந்து எப்பயுமே பகவான் வந்து கைவிடுறது கிடையாது. எட்டாடிங்க. இப்ப பகவான் வந்து நம்மளை வந்து எப்பயுமே நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு பாருங்க. பகவான் வந்து எப்பயுமே நம்மளை பாத்துக்கிறாரு. அப்ப அந்த வகையில வந்து நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து எப்பயுமே வந்து கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கொண்டேதான் இருக்கணும். எப்பயுமே வந்து நம்ம வந்து டவுன் ஆயிடக்கூடாது. பகவான் வந்து எப்பயுமே நம்மளை வந்து காப்பாற்றுவாரு அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோடய இருக்க வேண்டும். அதனால இன்னைக்கு இந்த படிச்சது வந்து என்னதுனாக்கா, இந்த ஜட உலகத்துல வந்து ஜீவாத்மா வந்து பகவானுடைய அம்சங்கள், நித்தியமான அம்சங்கள். ஆனா இந்த கட்டுண்ட நிலையில இருக்கிறதுனால நம்ம வந்து பகவானை மறந்து போயிடுறோம். அப்ப கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கிறதுனால நம்ம வந்து மனம் உட்பட 6 புலன்களாலும் நம்ம வந்து இங்க பந்தப்படுறோம். 6 புலன்கள் நம்ம வந்து முதல்ல என்ன சொன்னோம், கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடு உணர்ச்சி, பால் உறுப்பு. இது மூலியமாக நம்ம வந்து இந்த உடல்களால் நம்ம வந்து பந்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அப்ப இதுலேருந்து வெளிப்படணும்னா என்ன அர்த்தம், இதுலேருந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை நம்ம வந்து மென்மேலும் முயற்சி பண்ணி செஞ்சு நம்ம வந்து ஆன்மீக லோகம் அடையணும். ரைட்டா இல்லைங்களா? ஆன்மீக லோகம் அடைஞ்சு விட்டோம்னா நம்ம வந்து அங்க தொடர்ந்து நம்ம வந்து அங்க பகவானுக்கு நிச்சயமாக சேவை செய்ய முடியும். ஓகேங்களா? அப்ப இதனோட தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒரு ஆச்சாரியருடைய அவருடைய சிறந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பகவத்கீதையை நம்ம முடிச்சுக்கணும். ரைட்டா இல்லைங்க? ஓகே, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஆச்சாரியார் அவருடைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா வைஷ்ணவர்களை பத்தி கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது, பக்தர்களை பத்தி கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. அப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஜெகதீச பண்டிதர், ஜெகதீசர் பண்டிதர் என்று சொல்லிய ஒரு ஆச்சாரியர், அவரை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அவருடைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நம்முடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்து நிறைய ஆச்சாரியர்கள் வந்திருக்கிறாங்க. நிறைய ஆச்சாரியர்கள் கொடுத்த விஷயங்களை தான் நம்ம வந்து இப்ப படிக்கிறோம் பாருங்க. எனக்கு ஆச்சாரியர்கள் இல்லைன்னா இந்த சாஸ்திரம், இந்த புஸ்தகங்களும் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அவங்கதான் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த கிருஷ்ண பக்திக்காக அர்ப்பணிச்சு நம்மளுக்காக வந்து நிறைய புஸ்தகங்களும் எழுதியிருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில் வந்து ஸ்ரீ ஜெகதீச பண்டிதருடைய சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ ஜெகதீச பண்டிதர் வந்து சாஸ்திரங்கள் கொடுக்கப்படும் சைத்தன்ய சரிதாமத்துல என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஜெகதீசர் பண்டிதர் உலகை காப்பாற்றுபவர். வானத்தில் அடர்த்தியான கருமேகங்கள் மலையை பரப்புவது போல கிருஷ்ணரின் அன்பு என்னும் அமிர்தத்தை அவர் விநியோகிக்கின்றார். சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதிநிலை 11.30 சொல்லப்படுது. எப்படி வந்து ஒரு மலை மேகம் வந்து மலையை பொழிகின்றதோ அது போல ஜெகதீசர் பண்டிதர் வந்து கிருஷ்ண பக்தி வந்து நம்மளுக்காக கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாருன்னு சொல்லப்படுது. பகவான் நித்யானந்தரின் சீடர்களில் 15வது கிளையான ஜெகதீச பண்டிதர் முழு உலகத்தையும் விடுவிப்பவர். ஜெகதீச பண்டிதர் வந்து இந்த முழு உலகையும் விடுவிக்கிறதுக்காக, நம்மளை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்கிறாரு. பகவான் நித்யானந்த பிரபுவோட சீடர்கள்ல அவரும் வராருன்னு சொல்லப்படுது.
கிருஷ்ணரின் கிருஷ்ணரின் பக்தி அன்பு அவரிடமிருந்து மழை வெள்ளம் போல பொழிந்தது. கிருஷ்ணரோட பக்தி வந்து அவர்கிட்ட வந்து மழை வெள்ளம் போல பொழியுது. எல்லாத்துக்கும் கிருஷ்ண பக்தி விநியோகிக்கிறாரு சொல்லப்படுது. ஸ்ரீ ஜெகதீச பண்டிதர் கைஹாதி பகுதியில் கைஹாதி பகுதியில் பிறந்தார். கையாதி பகுதியில் பிறந்தார். அவர் தந்தையின் பெயர் ஸ்ரீ கமலாக்ஷ பட்டர். அவர் பொய்கர் என்ற சேர்ந்த பட்ட நாராயணரின் மகன். ஜெகதீசரின் தாயும் தந்தையும் மிகவும் பக்தியுள்ள விஷ்ணு பக்தர்கள். ஜெகதீஷ் பண்டிதருடைய தாயும் தந்தையும் வந்து பகவான் விஷ்ணுவுடைய ரொம்ப நெருக்கமான பக்தர்களாக கருதப்படுறாங்க. அவரது பெற்றோர் ஜெகதீச பண்டிதருடைய பெற்றோர் இறந்த பிறகு அவர் தனது மனைவியுடன் கங்கை கரையில் வசிக்க வந்தார். கங்கை கரையில், அதாவது மாயாப்பூர் கிட்ட வந்து அவங்க வசிக்க வராங்க. அவரது மனைவியின் பெயர் துகினி தேவி. அவர் தம்பி மகேஷ் தம்பி பேர் வந்து மகேஷன். அவரும் வந்து ஜெகதீச பண்டிதரோட சேர்ந்து மாயாப்பூருக்கு வசிக்கிறதுக்காக வராங்க. அவர்கள் ஜெகநாத மிஸ்ரரின் வீட்டிற்கு அருகில் தங்கள் வீட்டை கட்டினார்கள். ஜெகநாத மிஸ்ரர்னா யாருன்னாக்கா சைத்தன்ய மகாபிரபுடைய அப்பா ஜெகநாத மிஸ்ரர். அவருடைய வீட்டுக்கு அருகிட்ட வந்து கட்டியிருக்காங்க வீடுன்னு சொல்லப்படுது. ஸ்ரீ கௌர சுந்தரர் ஜெகதீசரை நீலாச்சலத்தில் ஹரிநாமத்தை பிரசங்கிக்க அறிவுறுத்தினார். சைத்தன்ய மகாபிரபு வந்து அப்ப வந்து சின்ன வயசாக இருக்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து அப்ப வந்து சின்ன வயசாக இருக்கிறாரு. ஆனாக்கா அப்பயே வந்து பகவானுடைய லீலைதான் அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய பாலி லீலைலாம் வந்து ரொம்ப அமிர்தமாக இருக்கும். அப்ப சின்ன வயசுலேயே வந்து நம்ம ஜெகதீச பண்டிதர் வந்து அவர் சின்ன வயசுலேயே பகவானை தரிசனம் கிடைச்சி பார்த்துருக்கிறாரு பாருங்க. இப்ப பகவான் வந்து சின்ன வயசா இருக்கும் போதே அவருக்கு உபயோகம் பண்ணியிருக்கிறாரு. என்னதுனாக்கா உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, ஜெகதீச பண்டிதர் நீங்க வந்து பகவானுடைய ஹரிநாமத்தை நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெகதீசருக்கு நீலாச்சலத்தில் ஹரிநாமத்தில், நீலாச்சலம்னா எங்க, ஜெகநாதபுரியில அர்த்தம். நீலாச்சலத்தில் ஹரிநாமத்தை பிரசங்கிக்க அறிவுறுத்தினார். இவ்வாறு அவர் பகவான் ஜெகநாதரின் தாமரை பாதங்களில் தஞ்சம் புகுந்தார். அவர் வந்து பகவானுடைய தாமரை பாதத்துல வந்து தன்னை நமஸ்கரிச்சு பகவான் வந்து சாஷ்டாங்கம் நம்ம வழிபட்டிருக்கிறாருன்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் அவர் பகவான் ஜெகநாதரின் பாதங்களில் பிரார்த்தனை செய்து தாமரை கண்களை கொண்ட இறைவனின் விக்கிரகத்தை பெற்றதன் மூலம் வெகுமதி பெற்றார். அவர் வந்து பகவான் வந்து தாமரை பாதமான பகவானை நினைச்சு பகவான் வந்து ரொம்ப மனப்பூர்வமாக வழிபட்டிருக்கிறாருன்னு சொல்லப்படுது. இதை அவர் சப்தகா அருகே கங்கை கரையில் உள்ள யசோராவுக்கு கொண்டு வந்தார். பகவானை வந்து அவர் தரிசனம் பண்ணி பகவானுடைய அந்த சப்தகான்னு சொல்லப்படுது. சப்தகான்னு சொல்ல அந்த ஒரு விஷயத்த வந்து கங்கை கரைக்கு கொண்டு வராரு. அது வந்து ஒரு மூர்த்தியாக, ஒரு சாலகிராம மூர்த்தியாக கொண்டு வராருன்னு சொல்லப்படுது. இந்த விக்கிரகம் ஜசோராவில் உள்ள பகவான் ஜெகநாதரின் கோவிலில் இன்னும் வழிபடப்படும் ஒரு கோவிலில் தொங்கப்பட்டு விடுகிறது. அதாவது பகவானுடைய அந்த சொன்ன பாருங்க, இந்த சாலகிராமம் வந்து பகவானுடைய சாலகிராமம் வந்து இன்னும் வந்து ஜெகநாதபுரியில வந்து அந்த கோயிலை வழிபட்டுக்கிட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. இந்த கோவில் தற்போது ஸ்ரீ கௌடிய மடத்தின் பொறுப்பில் உள்ளது. இல்ல ஜெகநாதபுரி கிட்ட உள்ள கௌடிய மடத்துல வந்து அந்த ஜெகநாதருடைய சாலகிராமம் வந்து வழிபடப்பட்டதுன்னு சொல்லப்படுறது. மேலும் சிட்லா கிருஷ்ணபூர் பாதையில் உள்ள ஒரு சப்தகா ரயில் நிலையத்திலிருந்து ஒரு ரிக்ஷா பயண தூரத்தில் உள்ளது. எஸ், அந்த கௌடிய மடத்துக்கு போறதுக்கு வந்து எப்படின்னாக்கா ஒரு
ஒரு ரிக்ஷா மூலியமாக நம்ம வந்து அந்த கௌடி மடத்துக்கு நம்ம போயிடலாம்னு சொல்லப்படுது. சைத்தன்ய பகவானும் நித்யானந்தாவும் சில சமயங்களில் சங்கீர்த்தன விழாக்களுக்காக ஜசோராவுக்கு செல்வார்கள். ஜசோராங்கிறது வந்து ஒரு பகுதி, மாயாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி பாருங்க. அங்க செல்வார்கள். ஜெகதீச பண்டிதரின் மகன் ஸ்ரீ ராமபக்த கோஸ்வாமி கோவிலில் ஸ்ரீ ஜெகநாத தேவர், ஸ்ரீ ராதா வல்லபாஜி மற்றும் ஸ்ரீ கௌரகோபாலர் தெய்வங்கள் உள்ளனர். கௌரகோபாலர் தெய்வம் ஸ்ரீ துஷ்கினி தேவியால் ஸ்தாபிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த கோயில்ல, அந்த கௌடி மடத்தில் உள்ள மூர்த்திகளை பத்தி சொல்றாங்க. அந்த மூர்த்திகளா வந்து பகவானோட மூர்த்திகளா வந்து துஷ்கினி தேவியால ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு மூர்த்தியாக கருதப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த மூர்த்திகளா வந்து தங்க நிறத்தால இருப்பாங்க, கோல்டன் கலர்ல இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. பகவான் சைத்தன்யர் ஜெகதீச பண்டிதரின் வீட்டில் ஒரு சங்கீர்த்தனை விழாவை நடத்திய பிறகு அவர் நீலாச்சலத்திற்கு செல்ல திட்டமிட்டார். பகவான் சின்ன வயசுலேயே வந்து ஜெகதீச பண்டிதருடைய வீட்டுல வந்து அவர் சங்கீர்த்தனமா செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. நீலாச்சலத்திற்கு செல்ல திட்டமிட்டார். இருப்பினும் பகவானின் மனதை அறிந்த துக்கினி வரவிருக்கும் பிரிவின் உணர்வுகளால் மிகவும் வருத்தப்பட்டார். அவர் வந்து பகவான் விட்டு செல்றதுனால அவர் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாருன்னு சொல்லப்படுது பாருங்க. அந்த நேரத்தில் மகாபிரபு அவளுக்கு இந்த தெய்வத்தை அளித்தார். நான் இந்த தெய்வத்தின் வடிவத்தில் உங்கள் வீட்டில் என்றென்றும் இருப்பேன் என்று கூறினார். பகவான் வந்து அந்த இடத்த விட்டு போறதுனால அந்த மாதாஜி வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லப்படுது. அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்க வந்து இந்த விக்கிரகத்தை நீங்க வீட்டுல வச்சுக்கீங்க, நீங்க இந்த வீட்டுல வச்சுக்கிறதுனால நான் வந்து எப்பயுமே வந்து நான் உங்க கூட இருக்கிறதாக நீங்க கருதுவீங்கன்னு சொல்றாரு. அன்றிலிருந்து கௌரகோபாலரின் இந்த தெய்வம் அங்கு வழிபடப்படுகிறது. கௌரகோபால்னு சொல்றக்கூடிய அந்த விக்கிரகம் வந்து அந்த அந்த அவங்களுடைய வீட்டுல வந்து வச்சு வழிபடப்படுதுன்னு சொல்றாரு. கௌர கணோதேச தீபிகாவில் ஜெகதீசனும் இரண்யனும் கிருஷ்ண லீலையில் வேத பிராமணர்களின் மனைவிகள் என்பது தெரிய வந்துள்ளது. அதாவது கௌர கணோதேச தீபிகாவில் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்துல வந்து ஜெகதீசனும் இரண்யனும் கிருஷ்ண லீலையில், அதாவது அந்த ஜெகதீசனும் அந்த இரண்யனும் என்றவங்க வந்து வேத பிராமணர்கள் மனைவிகள் என்று தெரிய வந்துள்ளது கிருஷ்ண லீலையில சொல்லப்படுது. மற்றொரு கருத்தின்படி முன்னர் கிருஷ்ண லீலையில் பிரபலமான நடன கலைஞரான சுந்திரஹாசன் என்று அழைக்கப்பட்டவர் இப்போது ஜெகதீச பண்டிதர் என்று பிரபலமானார். கிருஷ்ண லீலையில வந்து ஜெகதீச பண்டிதர் வந்து சுந்தரஹாசன் என்கிற லீலையில பகவானோட இருந்தாரு. அவர் தான் வந்து இந்த ஜெகதீச பண்டிதராக இப்ப வந்திருக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு லீலைன்னு சொல்லப்படுது. அவர் பரவச நடனத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அவர் வந்து எப்பயுமே வந்து பகவான் கிட்ட வந்து நடனமாடி பகவான் வந்து அவர் வந்து மகிழ்ச்சி படுத்துபவராக இருந்திருக்கிறாரு எப்போ கிருஷ்ண லீலைன்னு சொல்லப்படுது. யாரு? ஜெகதீஷ் பண்டிதர். அவர் வந்து எப்போ கிருஷ்ண லீலையில ஒரு ஏகாதசி நாளில் இளம் கௌரஹரி ஜெகதீசர் மற்றும் ஹிரண்யன் வீட்டில் இருந்து அரிசி சாப்பிட விரும்பினார். சைத்தன்ய மகாபிரபு வந்து அவருடைய வீட்டுல வந்து ஒரு அரிசி சாப்பிடுறதுக்காக விரும்பினார். பகவான் தனது பெற்றோரிடம் நான் இறக்க விரும்பவில்லை என்றால் உடனடியாக ஜெகதீசன் மற்றும் ஹிரண்யன் என்ற 2 பிராமணர்களின் வீட்டிற்கு செல்லுங்கள். நான் வந்து இப்பயே வந்து அவங்க பகவான் வந்து சொல்றாரு, நான் வந்து இறக்கக்கூடாதுனாக்கா நீங்க வந்து இப்போ உடனே வந்து ஜெகதீசன் இரண்யன் வீட்டுக்கு நீங்க இப்பயே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவர்களில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் இருவரும் ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விஷ்ணுவிற்கு சில பிரசாதங்களை தயார் செய்துள்ளனர். அந்த விஷ்ணு பிரசாதத்தில் சிலவற்றை நீங்கள் பெற முடிந்தால் நான் என் ஆரோக்கியத்தை மீண்டும்
நகர முடியும். அதாவது பகவான் வந்து அந்த ஏகாதசி நாள்ல வந்து பகவானுக்கு வந்து அவங்க எதுவுமே சாப்பிடாம வச்சிருக்கிறாங்க. ஏன்னாக்கா குழந்தை தானே. ஏன்னாக்கா ஜெகநாதர் மிஸ்ரர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து அப்போ வந்து அந்த காலகட்டத்துல வந்து ஏகாதசிலாம் வந்து ஏகாதசி எடுக்க சொல்லுவாங்க. அப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றாராம், நீங்க வந்து நான் வந்து பட்டினியோட இருக்கிறேன். நீங்க வந்து நான் வந்து இறக்கக்கூடாதுனாக்கா நீங்க வந்து அந்த ஜெகதீச பண்டிதர் வந்து நிறைய சமைச்சு வச்சிருக்கிறாரு, பிரசாதங்கள் நிறைய சமைச்சிருக்கிறாரு. நீங்க வந்து அதை எடுத்து வந்து எனக்கு கொடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து ஜெகதீச பண்டிதருடைய மகிமையில வந்து சொல்றாரு. அப்ப ஒரு நாள் கௌரஹரி வந்து இடைவிடாமல் அழுது கொண்டிருந்தார். அவர் பெற்றோர் அவரிடம், முதலில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள், நாங்கள் அதனை கொண்டு வருகிறோம். ஆனால் தயவு செய்து அழாதீர்கள் என்று சொல்றாங்க. பகவான் வந்து ஒரு நாள் வந்து அழுகுறாரு பாருங்க, அழுகுறாரு. அப்போ வந்து அவங்க வந்து என்ன வேண்டும் என்று கேட்கறாங்க. அப்ப அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஜெகதீச பண்டிதரை வந்து அவருடைய பிரசாதம் வந்து எனக்கு கிடைச்சதுல அதே மாதிரியான பிரசாதம் வந்து எனக்கு மீண்டும் வேண்டும் அப்படி சொல்லிட்டு பகவான் வந்து அந்த குழந்தை பருவத்துல இருந்து அழுறாருன்னு சொல்றாரு. அப்ப வந்து இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறதுனாக்கா, பகவானே வந்து தன்னுடைய பக்தரான ஜெகதீஸ்வர பண்டிதரை வந்து ரொம்ப பெருமையாக நினைச்சிருக்கிறாரு. எனக்கா அந்த மாதிரியான பக்தரை வந்து பகவான் வந்து எப்பயுமே வந்து போற்றி போடுறாருன்னு சொல்றாங்க பாருங்க. எனக்கா சிறு வயதிலே இருந்து பகவான் வந்து அந்த ஜெகதீஸ்வர பண்டிதரை வந்து பார்த்திருக்கிறாரு. அப்போ வந்து பகவான் வந்து அந்த ஜெகதீசர் பண்டிதரை வந்து ரொம்ப வந்து ஒரு தந்தை ஸ்தானத்துல பாக்குறாருன்னு சொல்றாங்க பாருங்க. ஏன்னாக்கா அவர் வந்து செய்யற பிரசாதங்களை வந்து பகவான் வந்து ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரங்கள்ல இருந்து. அப்ப நம்ம வந்து ஒரு ஆச்சாரிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப வந்து இன்றைக்கு நம்ம படிச்ச ஸ்லோகம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம படிச்ச பகவத்கீதை ஸ்லோகங்கள்ல கட்டுண்ட வாழ்க்கையில இருக்கிற ஜீவாத்ம மக்கள் வந்து எல்லாமே நித்தியமான அம்சங்கள். ஆனாக்கா நம்ம வந்து மனம் உட்பட 6 புலன்களால் நம்ம வந்து இங்க பந்தப்படுறோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப அதனால வந்து நம்ம வந்து இங்க சிரமப்படுறோம்னு சொன்னோம். ஆச்சாரியர் விளக்கியிருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து வெளிப்படுறதுக்கான முயற்சி என்னதுனாக்கா, நம்ம வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பகவான்கிட்ட நம்ம வந்து சரணடைஞ்சு நம்ம வந்து எப்பயுமே வந்து பகவான் கிருஷ்ண பக்தியில இருக்கணும். எந்த ஒரு தங்க தடையின்றி நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில முன்னேறணும். அதுதான் நம்ம வந்து உண்மையான நம்மளோட வேண்டுகோளாக இருக்க வேண்டும். அப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து இன்னும் சில ஸ்லோகங்களா நம்ம விளக்குவோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால் ஜிக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. படிச்ச விஷயங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம கேட்கணும். அது கேள்விகள் இல்லை என்றால் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து நிறைய இன்னும் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை முன்னேறதுக்கு நம்ம வந்து பகவானுக்கிட்ட நம்ம வந்து மன்றாடி வேண்டணும். நாம ஜபம் ஒழுங்காக பண்ணணும், சரியாக பண்ணணும், 4 கோட்பாடுகள் கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒத்துமையாக இருக்கணும். டிவோட்டிஸ் வந்து எப்பயுமே ஒத்துமையாக இருக்கணும். சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து பேசி தீர்த்துக்கணும். ஒரு பக்தருக்கு இப்ப இந்த பக்தருக்கு என்ன பிடிக்காது, அந்த பக்தர் என்ன பிடிக்காதுன்னு அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் நம்ம எல்லாமே வந்து பகவானோட அம்சங்கள். ரைட்டா நீங்க? அப்ப இப்போ வந்து நம்ம இந்த புது வருஷத்துல இருந்து நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கிருஷ்ண பக்தி நம்ம தொடர்ந்து முன்னேறணும் அப்படி சொல்லி நம்ம 3 வாட்டி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி நம்ம வந்து இந்த பகவத்கீதை வகுப்பை நம்ம முடிவு செய்யணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. जय जय श्री श्री राधा गोपाल जी की जय. हरे कृष्ण.